ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக கொஞ்சம் கூட சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா இளமையாக எடுத்த உடனே ஒரு 10 வயசு குறைஞ்சது மாதிரி பார்க்குறதுக்கு நீங்கள் மாறணுமா? கண்டிப்பாக இந்த ஒரு இலையை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் ரொம்பலாம் இதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு டைம் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள், கருவளையம், மங்கு எல்லாமே மறைஞ்சி ஃபேஸை வந்து பலன்னு மாற்றிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம எள்ளு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது கருப்பு எள்ளுன்னு சொல்லுவோம்ல, அந்த எள்ளை தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிற பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருள். அந்த பொருள் என்ன அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால் நான் இந்த 2 பொருளையும் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு எள்ளு, இது வந்து கருஞ்சீரகம். இன்றைக்கி நம்ம கருஞ்சீரகத்தை வச்சு தான் இந்த சூப்பரான ஒரு க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து எள்ளுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தூசியெல்லாம் இல்லாமல் நம்ம சூப்பராக எடுத்துக்கணும். இன்னும் கூட கருஞ்சீரகத்தை இதில் இன்னும் கொஞ்சம் கொட்டிக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வேணும் இல்லையா? அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் எடுத்துருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இதெல்லாமா பயன்படுத்தலாம் ஃபேஸுக்கு அப்படின்னு. கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. அந்த பொருள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஆட் பண்ண போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, நாம் எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு பொருள் தான். இது என்ன அப்படின்னா, இது வந்து கீழா நெல்லி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலை தாங்க. நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது. நிறைய பேத்துக்கு இது தெரியாது. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இலை. இப்போ நம்ம இந்த வேர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதனுடைய இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படி தரையிலேயே இதை வந்து உருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கீரை மாதிரி உருவி எடுத்துக்கோங்க. காம்பு பகுதியெல்லாம் விட்டுடலாம். ஆமாம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இடங்கள்லையுமே இந்த மழைனால நிறைய தலைஞ்சிருக்கு. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் உள்ள வீக்கங்களை குறைக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். க்ளோவாக மாற்றி கொடுக்கும். இளமையாக வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, சுருக்கங்களை நீக்கி ஃபேஸை வந்து நல்லா வந்து ஒரு எங்காக வச்சுக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஆல்ரெடி இதை அலசிட்டேன். இப்போ நம்ம அப்படியே இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது 2ஐயும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பால், அதாவது மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழா நெல்லியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து மஞ்சள் காமாலைக்கு நிறைய பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கீழா நெல்லி, இந்த இலை. அதுதான் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. தாராளமாக நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நாம் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். திப்பியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நல்லாவே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மில்க் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சக்கை இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணியே ஆகணும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நமக்கு கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு. லிக்விடாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க எடுத்துருக்கோம். இந்த ரைஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து கழுவிட்டு காய வச்சு அரிசியை வந்து நல்லா பொடிச்சு அரிசி மாவாக எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட ரெடிமேடாக அரிசி மாவு இருந்தால் அப்படி கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பொடிச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி சளிச்சு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸ் ஃப்ளாரை நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவை வந்து நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த ஜூஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுடலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இது கூடவே இன்னும் ஒரே ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டோம். கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, பிம்பிள்ஸ்க்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுற ஒரு பொருள் தான். காலங்காலமாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா மஞ்சள் பொடி தாங்க. இந்த மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. இது அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம க்ரீமாக வந்து யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்காக இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல, சாரி. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி குட்டி பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஊற்றிட்டு இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இதை மட்டும் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் போயிடும். பிம்பிள்ஸ் வரவே வராது. நல்லாவே உங்கள் ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த முக்கியமான இந்த கீழா நெல்லியை நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம். அது மட்டும் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம கீழா நெல்லி கூட நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தையும் கீழா நெல்லியும் முக்கியமாக இதை வந்து நம்ம ஆட் பண்ணி இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாராளமாக கோகோனட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான க்ரீம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. அப்படியே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக 20 டேஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ரைஸ் ஃப்ளவர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி க்ளோவாக மாற்றி கொடுக்குங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நொடியில் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கரெக்டாக நீங்கள் 20 டேஸ் அல்லது 1 மந்த்துக்கு சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கலந்தாச்சு. இதில் நீங்கள் ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நேச்சுரல் ஆலோவேரா கூட இருந்தாலும் போதும். நீங்கள் தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேஸை நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு நரைச்ச முடியெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் கோல்டன் கலரில் இருக்குது. அதுக்கும் ஏதாவது கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அறக்கிழவி அப்படின்னு நிறைய கமெண்ட், ஒரு சில கமெண்ட்லாம் வருது. எல்லாத்தையுமே சொல்லலை. அதுக்குன்னு எல்லாருமே இப்படியே நம்ம இருக்க போகிறதில்ல. ஏஜ் ஆக ஆக எல்லாமே வரதான் செய்யுங்க. அது வந்து இயற்கை. ஆனால் நம்ம ஃபேஸில் சுருக்கங்களும் வரதான் செய்யும். அந்த சுருக்கங்களை வந்து சீக்கிரம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரம் சுருங்காமல் நல்லா இளமையாக இருக்கும். கொஞ்ச நாள் நம்மளும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த க்ரீமை தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்க்ரப் ஒன்று பண்ணிடலாம். ஃபேஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த க்ரீமை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ரீமில் வந்து நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து கருஞ்சீரகத்தை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த கருஞ்சீரகத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ இதை ஃபேஸில் நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக நீங்கள் வேறு எதுவுமே பயன்படுத்த வேணாம். இந்த கருஞ்சீரகத்தை தான் நம்ம ஃபேஸுக்கு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பராக நமக்கு பயன்படும். ஏன்னா அந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம ஃபேஸில் படும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸில் வந்து வந்துடும். ஃபேஸை வந்து பளிச்சுன்னு மாற்றிடும் நமக்கு.
கொஞ்சம் கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி தொட்டுக்கலாம் பாருங்கள். அதை வச்சே நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபேஸை வந்து உங்கள்கிட்ட வாஷ் பண்ணி காட்டுறேன். கருஞ்சீரகத்தை நல்லா உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப்பராக நமக்கு பயன்படும். இப்போ இதை வந்து நம்ம 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப் தான் பண்ணியிருக்கோம், க்ரீம் அப்ளை பண்ணல. நான் க்ரீம் எடுத்து வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஒரு க்ளோ தெரியுது ஃபேஸில் பாருங்கள். இங்கே இருந்த ஒயிட் ஹெட்ஸ் எனக்கு நிறைய இருக்கும், அது எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஏன்னா சொரன்னு இருக்கும் இந்த இடம், அது எல்லாமே போயிடுது. அதுவே பிளாக் ஹெட்ஸும் நமக்கு வந்து குறைஞ்சிரும். எந்த இடத்துலையும் எனக்கு சொரன்னு இருக்கும், அது எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருக்கு. நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கையில் கூட நீங்கள் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக இருக்குது அப்படின்ட்டு. அதேமாரி உங்கள் ஃபேஸ் ட்ரை ஆகாது, நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஏன்னா இதில் கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸுக்கு நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் ரைஸ் ஃப்ளார் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் விடணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் நமக்கு போதும். ஸ்க்ரப் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு பார்க்கலாமா? வெறும் 10 நிமிஷம் தாங்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வாவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஒரு க்ளீனான ஸ்கின்னை கொடுத்துருக்கு. வாவ் பா. பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க. எங்கே கீழா நெல்லி கிடைச்சாலும் விடவே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எடுத்து இந்த மெத்தடில் நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாஜ் நீங்கள் கொடுக்குறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து எங்காவும் இருக்கும். நல்லா ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்துலேயே வந்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். பக்கத்தில் இருக்க நரைமுடியெல்லாம் பார்க்காதீங்க. ஃபேஸ் மட்டும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு முடியெல்லாம் நரைச்சா என்னங்க, நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக வச்சுருந்தா நம்ம என்றைக்குமே இளமையாக தான் இருப்போம். இப்போல்லாம் ஒயிட் ஹேர் வரது ரொம்ப ட்ரெண்ட் ஆகி போச்சுங்க. இப்போல்லாம் ஒயிட் ஹேராகவே விட்டுக்கிறாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான். நம்ம தலை அஜித் மாதிரி நம்மளும் ஒயிட்டாக விட்டுட்டு அலைய வேண்டியதான். அதான் ஃபேஷன் இப்போ. அதனால் ஒயிட் ஹேரை பற்றி நினைக்காதீங்க. பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். டேன் இல்லை, கொஞ்சம் கூட கண்ணை சுற்றி கருவளையம் இல்லை, இங்கேயும் டேன் இல்லை பாருங்கள். ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. உங்களுக்கு
இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கீழால் நெல்லி, கருஞ்சீரகம் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சா மட்டும் ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுருங்க. ப்ளீஸ் 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 மறந்துடாமல் லைக் ஒன்று போட்டுருங்க. ஐப்ரோக்கான வீடியோ விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக நான் வந்து புதுசாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஐப்ரோ எப்படின்னு க்ரோ ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு வந்தது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாகவே ஐப்ரோ இல்லை. இந்த அளவுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கே போனாலும் நான் பென்சில்லாம் போடுறதே இல்லை. ஏன்னா இதுவே சூப்பராக இருக்குது. நல்லா க்ரோவாயிருக்கா, அதனால் நான் அப்படியே விட்டுறது. பென்சில்லாம் அப்போலேருந்தே போட மாட்டேன். இருந்தாலும் இப்போ அதை பற்றி நினச்சே பார்க்குறதில்ல. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா க்ரோவாயிருக்கு பாருங்கள். அதுமாரி இந்த பக்கம் அப்படி தான் சூப்பராக எனக்கு க்ரோவாயிருக்கு. சூப்பரான மருந்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் வீடியோ வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாபா. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்.